நாடாளுமன்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. அனைத்து கட்சிகளும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வேட்பாளர்கள் தங்களோட வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய தொடங்கியிருக்காங்க. அகில இந்திய அளவில் ராகுல் பிரச்சாரம் செய்ய தொடங்கியிருக்காரு. மோடியும் இன்னொரு பக்கம் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அதிமுக தரப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு பிரச்சாரம் செய்ய தொடங்கியிருக்காங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேர்தல் இன்று. தேர்தல் இன்று நிகழ்ச்சியில் நாம் முதல்ல பார்க்க போகிறது தேர்தல் பிரச்சாரங்களை பற்றி தான். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திருவாரூரில் தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கினார். அடுத்து தஞ்சை, பிறகு சேலம், உசிரி, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, நேற்று சென்னை, பெரம்பூர், இன்றைக்கி காலையில் காஞ்சிபுரம்னு அவர் ஒரு நாளைக்கு 2 பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிட்டு தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. நேற்றைய பெரம்பூர் பொதுக்கூட்டத்தில் மோசடினாலே மோடி, மோடினாலே மோசடின்னு ஒரு அதிரடி கருத்தை முன் வச்சார். அதை முதல்ல பார்த்துருவோம். 1000 ரூபாய் நோட்டுக்களை, 100 ரூபாய் நோட்டுக்கள் எல்லாம் கட்டாயமாக பறிச்சீங்களே, பலவந்தமாக பறிச்சீங்களே. பணம் பறிச்சது மோசடித்தனம், பணத்தை பறிச்சாவே மோசடித்தனம் சொல்லுவாங்க. இப்ப வாக்குகளை பறிக்க வந்திருக்கிறார். ஆக பணம் பறிச்சது மோசடித்தனம்னா வாக்குகளை பொய் சொல்லி வாக்குகளை பறிக்க வந்திருப்பது மோசடித்தனம் இல்ல, மோடித்தனம். இனிமே யாரும் மோசடித்தனம் சொல்ல வேண்டாம். ஏதாவது அழகத்தனம் நடந்தா மோசடித்தனம் சொல்லாதீங்க, மோடித்தனே சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. மோசடித்தனத்துக்கு தண்டனை கொடுக்க சட்டம் இருக்கு, ஆனா மோடித்தனத்துக்கு சட்டம் இல்லை. இருக்கு, தண்டனை தரனா நீங்க தரணும். தருவீங்களா? மோடித்தனத்துக்கு தண்டனை தர தயாராக இருக்கிறீர்களா? ஆகவே தயாராகுங்கள், உதயசூரனுக்கு ஆதரவு தாருங்கள். மோடித்தனத்தில் ஈடுபடும் மோடிகளுக்கு, அதாவது மோசடித்தனத்தில் ஈடுபடும் மோடிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை அப்படின்னு ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். 2014 கோவிலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது இதை நினைவுபடுத்தி அதை பேசியிருக்கிறாரு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அந்த குணத்தை நாம் கடைபிடித்தால் மோடியை போன்ற யாருமே தமிழகத்திலே நுழைய முடியாது என்பதை அவர் சொல்லியிருக்காரு. அதை இப்போ நம்ம நினைவுபடுத்தி பார்க்கலாம். இது தமிழ்நாட்டிலே எவர் வேண்டுமானாலும் நுழையலாம், அத்துமீறி நுழையலாம், ஆட்சி புரியவே எண்ணம் கொண்டு நுழையலாம் என்கின்ற எண்ணம் மோடிகளுக்கும் ஏற்படாது. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு என்ற பதம் பொருளுள்ள அந்த வார்த்தையை நாம் மறவாமல் பழியாற்றினால் மோடி அல்ல, யாரும் உள்ளே நுழைய முடியாது. மீறி நுழைய பொருள் நம்முடைய எதிர்ப்பால் ஒரு கோவையிலே தான் நிற்க வேண்டும். மோடிகளுக்கு இங்கே வேலை இல்லை. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜி செல்வம் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் இதயவர்மன் ஆகியோர் ஆதரித்து திருக்கழுக்குன்றத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேசினார். அதில் அவர் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடி கடைசி நேரத்தில் மக்களை ஏமாத்துறதுக்காக லோக்பால் அமைப்புக்கு தலைவரை நியமிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொன்னார். 2013 இதை சட்டமாக்கியதற்கு பிறகு 5 வருஷமா அந்த லோக்பால் அமைப்புக்கு தலைவர் நியமிக்கப்படல. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் இறுதி எச்சரிக்கை சொன்னிச்சு, உடனடியாக லோக்பால் அமைப்பிற்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இறுதி எச்சரிக்கையாக அறிவிக்கிறது. ஆனால் இதுநாள் வரையில் அந்த லோக்பால் அமைப்புக்கு
தலைவரை நியமிக்காமல் இருந்ததற்கு என்ன காரணம்? அப்படி நியமிச்சிருந்தா இந்த ரஃபேல் ஊழல் வழக்கு ரோட்டுக்கு வந்திருக்கும், சந்திக்கு வந்திருக்கும், அதை செய்ய முடியாமல் காரியங்கள் கூட ஆகியிருக்கும் என்ற அச்சத்தின் காரணமாக பயந்து அதை நியமிக்காமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஏன் நியமித்திருக்கிறார்கள்? இந்த தேர்தலில் நிச்சயமாக மோடி அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை, அவர் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து அதை புரிந்து வைத்துக் கொண்டு இப்பொழுது நியமித்திருக்கிறார். அதுதான் வேறல்ல. அது மட்டும் இல்ல, ஊழல் வழக்குகளில் நாம் எங்க சிறைக்கு போயிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு அதை தவிர்க்கிறதுக்காகவே அமித்ஷா கிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட முதலமைச்சர் பதவியவே அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப காட்டமாவே சொல்லியிருக்காரு திமுக தலைவர் மு க ஸ்டாலின். அதை பார்ப்போம். நாமெல்லாம் கூட பல நேரங்களில் சில சூழ்நிலைகளை பொருட்களை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது உண்டு. அதற்கு பிறகு நாம் அதை மீட்டு கொண்டு வந்துடுறோம். ஆனா இங்க இப்பொழுது ஒரு கட்சியை யாரிடத்தில் அடமானம் வச்சிருக்கிறீங்க? அமித்ஷா இடத்துல, மோடி இடத்துல. சத்தியமா சொல்றதை உங்களால் இனிமே மீட்கவே முடியாது, அதை திருப்பி எடுத்துக்கிட்டு வரவே முடியாது. ஆக குத்தகைக்கு எடுப்பது, அடமானம் வைப்பது எடப்பாடிக்கு கைவந்த கலை. தன்னுடைய சொத்தை அடமானம் வச்சா அதுல நமக்கு கவலை இல்லை. ஏன் அதிமுக கட்சியே அடமானம் வச்சா கூட நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்போது நீங்க அடமானம் வைத்திருப்பது முதலமைச்சர் பதவியை, அதை பார்த்து கொண்டு நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க முடியுமா? அதை எங்களால் சகித்துக் கொண்டிருக்க முடியுமா? அப்படிப்பட்டவர்களை தான் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்க இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறோம். இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, கொடநாடு விஷயத்துல கொலை, கொள்ளை அந்த வழக்குகள் கூட இருக்கு. அந்த வழக்கில் தொடர்புடையவங்க திமுக ஆட்சிக்கு வந்ததும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா மரணம் குறித்தும் விசாரணை நடத்தி அதில் சம்பந்தப்பட்டவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த கொடநாடு கொலை கொள்ளை விஷயத்தை மிக விவரமாகவும் விளக்கமாகவும் விளக்கி சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர்கள் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற விஷயத்தையும் உறுதிபட சொல்லியிருக்கிறார் மு க ஸ்டாலின். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த சயன், அந்த சயன் ஏற்கனவே 9/9/2017 அன்று ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறார். 16 மாதங்களுக்கு மேல் அந்த ஜாமீனை ரத்து செய்யுங்கள் என்று இந்த எடப்பாடி அரசு நீதிமன்றத்தை நாடல. ஜாமீன்ல வெளியில் வந்து 16 மாசமாக வெளியில் இருக்கிறார். யார்? சயன், அந்த கூலிப்படையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் அப்பொழுதெல்லாம் அதை பற்றி சிந்திக்கல, குண்டர் சட்டத்தில் போடணும்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கொலையிலே தொடர்பு இருக்கிறது என்று வெளியிலே அவர் பத்திரிகையாளருக்கு பேட்டி தருகிறார். அந்த சயன் குற்றம் சாட்டி வீடியோ வெளிவந்த பிறகு அவரை மீண்டும் கைது செய்கிறாங்க. அடைத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் எங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்று கூட இந்த காலையிலே பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது. தீவிரவாதிகள் அடைப்பட்டிருக்கக்கூடிய அறையில், இன்னொருவர் மனநோயாளிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளில். ஆக அவரிடத்திலே கட்டாயப்படுத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். ஆக இப்ப வெள்ளை காகிதத்திலே கையெழுத்து போடுங்கள் என்று அவர்களை தொடர்ந்து மிரட்டிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி காலையில் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் என்கிற முயற்சி. ஆகவே உண்மை நிலையை கண்டுபிடிச்சு உறுதியாக சொல்லுகிறேன், அவளுக்கு உரிய தண்டனையை வழங்குவதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய கொள்கையாக இருக்கும். இந்த ஸ்டாலினுடைய உறுதியாக அது இருக்கும் என்பதை நான் அழுத்த திருத்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை பார்த்தோம். இனி அதிமுக தரப்புல பிரச்சாரம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதிமுக கூட்டணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் இருக்கோ இல்லையோ பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே வராரு. அவருக்கு அப்பப்ப தொண்டை வேற கட்டிக்கிறது. எதிர்கட்சிக்காரங்களை திட்டியே எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சுன்னு அவர் விளக்கமும் சொல்லியிருக்காரு. வேலூர்ல பேசின அவரு எத்தனை போராட்டம் நடத்தினாலும் அத்தனை போராட்டங்களையும் முறியடிக்கிற ஆற்றலும் சக்தியும் தன்னோட ஆட்சிக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காரு.
நீங்கள் எப்படி போராட்டத்தை ஒடுக்குவீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுமே. ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் 13 பேரை சுட்டு கொண்டு தானே அந்த போராட்டத்தை ஒடுக்குனீங்க. பாஜக தமிழக தலைவரும் தூத்துக்குடி வேட்பாளருமான தமிழிசை திருச்செந்தூர்ல ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அப்போ ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்துல திமுக தான் இரட்டை வேடம் போடுதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் இரட்டை வேடம் போடுறாங்க? அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒரு கொள்கை முடிவு எடுக்காம ஆலை நிரந்தரமாக பூட்டு போட வழி செய்யாம 13 பேரை சுட்டு கொண்டுட்டு ஆலைக்கு சீல் வைக்கிறேன்னு சொன்னாங்களே, அவங்க இரட்டை வேடம் போடுறாங்களா இல்லை திமுக இரட்டை வேடம் போடுதான்னு மக்கள் கேட்குறாங்க. அடுத்த பிரச்சாரம் என்னன்னு பார்ப்போம். அதிமுக தேர்தல் அறிக்கையில வலியுறுத்துவோம்னு சொன்னதுக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம்னு சொன்னா அது தேர்தல் விதிமீறல் ஆயிடும். அதனாலதான் வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்கோம்னு விளக்கம் கொடுத்திருக்காரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. ஏங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இன்னொன்னே ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. என்னன்னா, வலியுறுத்துவோம்னு சொன்னாலே அது நிறைவேற்றுவோம்னு தான் அர்த்தமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வலியுறுத்துவோம்னு சொல்லுவாங்களாம், அப்பதான் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதான். ஆனா வலியுறுத்துவோம்னு சொன்னாலே நிறைவேற்றுவோம்னு அர்த்தம் அப்படின்னு வேற சொல்றாரு. இவங்க எல்லாருமே இப்படிதான் ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அம்மான்ட்டாரு. ஜெயலலிதாவை அம்மான்றாங்க, ரைட்டு. மோடியை டாடின்ட்டாங்க. இவங்க உறவு முறையை பாருங்க. அதுக்கு பிறகு மோடிக்கு பேரன் ராகுல்னு வேற ஒருத்தர் சொல்றாரு. இவங்க இப்படியே என்னென்னமோ பேசிட்டே இருக்காங்க. அரசியலை தவிர உளறலா பேசிட்டே இருக்காங்க. அடுத்து ஏதாவது பிரச்சாரம் இருக்கா? தேமுதிக தேர்தல் அறிக்கையை வெளியிட போறதில்லைன்னு முடிவு செஞ்சிருக்காங்க. இத தேமுதிக பொருளாளர் பிரேமலதா சொல்லியிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் கூறியதை நிறைவேற்றுமாறு பிரதமரையும் முதலமைச்சரையும் தேமுதிக வலியுறுத்தும் அப்படின்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. எதுக்கு வம்புன்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? அறிக்கைன்னு ஒன்று வெளியிடணும்னா அதுக்குன்னு ஒரு குழு போடணும், படிக்கணும், எழுதணும். இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படியே எழுதி வெளியிட்டாலும் அதில் வலியுறுத்துவோம்னு சொல்கிறீங்களேன்னு ஓட்டுவீங்க. இதுதான் தேர்தல் அறிக்கையை வேணான்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அது சரிதான். ஆனால் ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க, அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்ற வலியுறுத்துவோம். அவங்களே வலியுறுத்துவோம்னு சொல்கிறாங்க, அதை இவங்க வலியுறுத்துவாங்களாம். அவங்க தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்கிறத இவங்க நிறைவேற்றுங்கன்னு கேட்டுக்குருவாங்களாம். அதை விடுங்க. நேற்று திருச்சியில் தேமுதிக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கோஷ்டி மோதல் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாற்காலியை தூக்கி எறிஞ்சு விளையாண்டுருக்காங்க. அந்த காட்சியை பார்ப்போம். அமைச்சர்கள் முன்னிலையிலே தான் அந்த மோதல் நடந்திருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு மேடையில் சீட்டு ஒதுக்குறதுல தகராறாம். அவங்களுக்கு இடம் ஒதுக்குறதுலையும் தகராறு, மேடையில் சீட்டு ஒதுக்குறதுலையும் தகராறு. அடுத்து இன்னொரு செய்தி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கோரிய வழக்கை வேகமாக விசாரிக்கணும்னு திமுக கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு வியாழக்கிழமை விசாரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றத்திலையும் சேர்த்து தேர்தல் அறிவிக்கணும்னு தான் திமுக தரப்பில் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. வழக்க காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் எங்கள் எல்லாம் தேர்தலில் அறிவிக்காமல் இருந்தாங்க. ஆனால் தேர்தலை அறிவிக்க வழக்கு ஒரு தடை இல்லைன்னு நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு தப்பு ஆலோசனை சொல்லிட்டாங்கன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. அப்படியே வழக்கு காரணமாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் நாங்கள் வேகமாக தேர்தல் நடத்தணும், சீக்கிரம் வழக்க முடிங்க அப்படின்னு தானே கேட்டிருக்கணும். அவங்க கேட்கல, ஆனால் திமுக கேட்டிருக்கு. இப்போ வியாழக்கிழமை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இனி தேசிய அளவில் என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். பாஜக தன்னோட 3 கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு. இதுல முதல் கட்ட பட்டியலிலேயே மோடி, அமித்ஷா போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மோடி வாரணாசி தொகுதியிலையும், அமித்ஷா 20 வருஷமா தொடர்ந்து அத்வானி எம்பியா இருந்த குஜராத் காந்தி நகர் தொகுதியிலையும் போட்டியிடுறாங்க. 3 கட்ட பட்டியலுமே அத்வானியோட பெயர் இடம்பெறவில்லை. அது மட்டும் இல்லாம பாஜக மோடியை தவிர வேற யாரையுமே முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்குது பாஜக. இதுக்காக அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, பிஜோய் சக்கரவர்த்தி ஆகியோருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை. முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்ற 184 வேட்பாளர்கள்ல 35 பேர் மேல கிரிமினல் வழக்கு இருக்கான். அதாவது பாஜகவோட வேட்பாளர் பட்டியலில் 20% பேர் குற்ற வழக்குள்ள தொடர்புடையவங்கிறது குறிப்பிடத்தக்கது.
மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில தமிழக விவசாயிகள் 111 பேர் போட்டியிட போவதா தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவிச்சிருக்காரு. டெல்லி வீதிகள்ல எலிக்கறி உண்டும் நிர்வாணமா ஓடியும் போராடிய விவசாயிகளை பிரதமர் ஒரு முறை கூட சந்திச்சு எங்க குறைகளை கேட்கல. பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டியவர் ஒரு வருஷம் முழுக்க வீணடிச்சுட்டு கடைசி நேரத்துல பிரச்சாரத்துல குதிச்சுறாரு. அவர் இனிமேலும் பிரதமரா இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் அவருக்கு எதிராக களமிறங்கணும்னு சொல்றாரு ஐயாக்கண்ணு. 22ஆம் தேதி வாரணாசி தொகுதிக்கு அரை நிர்வாணமா சென்று அங்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போவதாகவும் கூறியிருக்காரு. விவசாயிகளோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்நாடக மாநில பாஜக தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடியூரப்பா ஏறக்குறைய 1800 கோடி ரூபாயை ராஜ்நாத் சிங், அத்வானி, நிதின் கட்கரி உள்ளிட்ட பாஜகவோட உயர்மட்ட தலைவர்களுக்கு வழங்கியதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. எடியூரப்பாவோட டைரி நகல்கள் உண்மையாகவே தெரியல, அதுக்காக அசல் டைரி பக்கங்களை தடவியல் ஆய்வுக்குழுக்கு அனுப்பணும் அப்படின்னு கர்நாடக மாநில வருமான வரித்துறை தெரிவிச்சிருக்கு. கர்நாடக மாநில பாஜக தலைவர் எடியூரப்பா மீது புதிதாக அமைக்கப்பட்ட லோக்பால் அமைப்பின் மூலமா விசாரணை நடத்தப்பட வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியிருக்கு. தி கேரவன் பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில கர்நாடக மாநில பாஜக தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடியூரப்பா ஏறக்குறைய 1800 கோடி ரூபாயை ராஜ்நாத் சிங், எல்கே அத்வானி, நிதின் கட்கரி உள்ளிட்ட பாஜகவோட தலைவர்களுக்கு வழங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. எடியூரப்பா கைப்பட எழுதிய சில கடிதங்களையும் கேரவன் பத்திரிகை வெளியிட்டிருக்கு. வாரணாசியில தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பிரியங்கா காந்தி இந்த தேர்தலை இந்தியாவோட புதிய சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் நம் மீது நடத்தின அடக்குவாத ஆட்சி முறையை தான் இந்த அரசாங்கமும் நடத்துது, இவர்களை வீழ்த்தி ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரியங்கா காந்தி. படகு, பேருந்துன்னு எல்லா போக்குவரத்துலையும் போய் பிரச்சாரம் செய்யற பிரியங்கா காந்தி மோடி மீண்டும் பிரதமரா வந்தா என்ன பிரச்சனை எல்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டிருக்காங்க. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள்னு உயர் பதவி வகிப்பவர்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் விசாரிப்பதற்காக லோக்பால் என அதிகாரம் பொருந்திய அமைப்பை உருவாக்குவதற்கான மசோதா 2013ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனா இந்த அமைப்பை உருவாக்குவதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டுச்சு. இந்நிலையில பிரதமர் தலைமையிலான தேர்வுக்குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில லோக்பால் அமைப்புக்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சமீபத்தில் நியமிக்கப்பட்டனர். 4 ஆண்டு காலமா இந்த லோக்பால் அமைப்பு குறித்து எதுவுமே பேசாம லோக்பால் அமைப்பு காலதாமதமாகிறதுக்கு இந்த மத்திய அரசு முக்கிய காரணமா இருந்துச்சு. ஆனா தேர்தல் நேரத்தில் இது குறித்த விவாதங்கள் எழும், இது குறித்த கேள்விகள் பிரதமர் முன்னிலையில முன்வைக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே திடீரென இந்த நியமனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நாட்டோட முதல் லோக்பால் நீதிபதியாக பினாகி சந்திர கோஷ் நியமனத்துக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளிச்சிருக்காரு. இவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தப்ப ஜெயலலிதா மற்றும் சசிகலாவோட சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோரோட பாபர் மசூதி இடிப்பு வழக்கை விசாரிச்சவர் என்பது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இவர் தலைமையில லோக்பால் ரஃபேல் உள்ளிட்ட விஷயங்கள்ல சிக்கியிருக்கும் பிரதமரை விசாரிக்குமா அப்படிங்கிறது தான் இவர்கிட்ட இருக்கிற முதல் கேள்வியா இருக்கும். இப்பொழுது நாம் பார்க்க போவது செய்திகளுக்கு பின்னால். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மோடியோட ஆட்சியில் எல்லாமே பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மோடி தான் தன்னை சவிக்குதார், காவல்காரன்னு சொல்லிட்டு தெரிகிறாரு. அது இல்லாமல் நம்ம தமிழிசை வரைக்கும் எல்லோருமே காவல்காரர்கள் தானா. சரி போகட்டும், இந்த காவல்காரர்கள் ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லையே. புல்வாமாவில் அதுதானே நடந்துச்சு, 40 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்களே. உளவுத்துறை தோல்வி, அவங்கள யார் ஒரே நேரத்தில் அத்தனை வாகனத்தில் அந்த பாதையில் போக சொன்னதுன்னு பல கேள்விகள். இது எதுக்குமே பதில் இல்லை. ஆனால் பதிலுக்கு தாக்குதல் நடத்தணும்னு சொன்னாங்க பாருங்க. பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே போய் பயங்கரவாதிகள் முகாம்களை அழிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அதுக்கு ஆதாரம் கேட்கறது வெட்கக்கேடு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இங்கே யாரும் கேட்கல. சர்வதேச ஊடகங்களில் 350 பேர் செத்ததா சொன்னீங்களே, அப்படி ஒன்றும் தெரியலையே, ஒரு பாடி கூட கிடைக்கலையே அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் வெட்கக்கேடு. அதுக்கு ஆதாரம் கேட்கறது எப்படி வெட்கக்கேடாகும்? சரி விடுங்க, இதை சொல்லி போர் அப்படி இப்படின்னு தேர்தல் லாபம் பார்க்கலான்னு நினைச்சாங்க. அது முடியாமல் போயிடுச்சு. அபிநந்தன் விவகாரத்தை கொஞ்சம் மறுபடியும் நினைச்சு பார்க்கலாம்.
அபிநந்தன் நாடு திரும்பியது பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என குறிப்பிட்டு டெல்லி விஸ்வாஸ் நகர் தொகுதி பாஜக எம்எல்ஏ ஓம் பிரகாஷ் சர்மா தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் தேர்தல் பிரச்சார விளம்பரம் வெளியிட்டிருந்தார். இது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு புகார் சென்றது. உடனே அந்த விளம்பரத்தை நீக்க ஆணையம் உத்தரவிட்டது. விமானப்படை வீரரின் படத்தை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படை விதிமுறை அவருக்கு தெரியாதா, இல்லை வேண்டுமென்றே செய்தாரா என்பதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் மோடியின் ராஜதந்திரம் என வியக்கிறாரே, அதுதான் மக அபத்தம். ஏனென்றால் புல்வாமா தாக்குதல் தொடங்கி அபிநந்தன் இந்தியா திரும்பியது வரை மோடியின் செயல்பாடு எப்படி இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். பிப்ரவரி 14ஆம் தேதி பிற்பகலில் காஷ்மீர் மாநிலம் புல்வாமா லெத்போராவில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் வாகனம் மீது தாக்குதல் நடக்கிறது. 40 பேர் உயிரிழக்கிறார்கள். சில நிமிடங்களில் இது குறித்த தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகி நாடே பெரும் சோகத்தில் மூழ்கிவிட்டது. ஆனால் பிரதமர் மோடியோ அன்று மாலை 6:40 மணி வரை உத்தரகாண்ட் மாநிலம் கார்பெட் தேசிய பூங்காவில் அவரை பற்றிய ஆவணப்படம் ஒன்றின் படப்பிடிப்பில் இருந்தார். மறுநாள் அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு நாடே துக்கம் கடைபிடித்தது. குறிப்பாக பாஜக சார்பிலான நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடியோ உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்றார். இதற்கிடையில் காஷ்மீரிலிருந்து எடுத்து வரப்பட்ட ராணுவ வீரர்களின் உடல்களுக்கு டெல்லியில் ராணுவ மரியாதை முடிந்திருந்தது. ஆனால் உடல்களை அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்ப திட்டமிட்டதை விட 1 மணி நேரம் தாமதமானது. காரணம், உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அஞ்சலி செலுத்த பிரதமர் மோடி தாமதமாக வந்ததுதான். அடுத்து டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம், பாகிஸ்தான் பொருட்களுக்கு 200% வரி, காஷ்மீரிகள் மீது வடமாநிலங்களில் தாக்குதல், ஜெய்ப்பூர் சிறையில் பாகிஸ்தான் கைதிகள் மீது தாக்குதல், எல்லையோர பாகிஸ்தான் பகுதிகளில் தீவிரவாத முகாம்கள் என சொல்லப்பட்ட இடங்களில் தாக்குதல், சர்வதேச நாடுகளின் ஆதரவு என பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்த நாட்களில் அரங்கேறின. ஆனால் பிரதமர் மோடியோ அந்த நாட்களிலெல்லாம் ஒவ்வொரு மாநிலமாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார். இதற்கிடையில் கும்பமேளா குளியல் வேறு. இந்த நேரத்தில்தான் பிப்ரவரி 27ஆம் தேதி பாகிஸ்தான் விமானப்படை விமானம் ஒன்று இந்திய பகுதிக்குள் வந்து தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்திய விமானப்படை பதிலடி கொடுத்தது. அப்போது விங் கமாண்டர் அபிநந்தன் தாக்குதல் நடத்த சென்ற MiG-21 விமானத்தை பாகிஸ்தான் ராணுவம் தாக்கியது. இதனால் பாகிஸ்தான் ராணுவத்திடம் அபிநந்தன் சிக்கினார். உடனே இந்துத்துவ குண்டர்கள் எல்லாம் வரிந்து கட்டிக்கொண்டு பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டும், மோடியால் தான் அது முடியும் என்கின்ற ரீதியில் கூக்குரலிடத் தொடங்கினர். மோடியோ பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிஸியாக இருந்தார். அமைதியை நிலைநாட்ட அபிநந்தனை விடுவிப்பதாக அறிவித்தார் இம்ரான்கான். அதன்படி இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதன் பிறகு அபிநந்தனை வரவேற்று மோடி ஒரு ட்வீட் போட்டார். மற்றபடி பிரச்சார மேடைகளில் நின்று அபிநந்தனை நினைத்து பெருமை கொள்வதாக சொன்னார். சமாதான நோக்கில் அபிநந்தனை விடுவித்தது பாகிஸ்தான். இதில் மோடியின் ராஜதந்திரம் என வியக்க என்ன இருக்கின்றது? செயலில் எதையும் காட்டாமல் பெயருக்கு முன்னால் சௌகிதார், பாதுகாவலர் என போட்டுக் கொள்வதுதான் மோடியின் ராஜதந்திரம் போல. இராணுவத்தையே தங்களுடைய அரசியல் நலனுக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இப்போ பார்த்தோம். கல்வி நிலையங்கள்லையும் இவங்க கை வச்சிருக்காங்க. அதை பற்றி ஒரு தொகுப்பை இப்போ பார்க்கலாம். இந்த 5 வருஷத்துல பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாத அமைப்புகளை தகர்த்தாரோ இல்லையோ, இந்திய கல்வி அமைப்பை தன்னோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமா முற்றிலுமே தகர்த்து விட்டாரு மோடி. பாஜக ஆட்சியில கல்வித்துறையில தான் எத்தனை களப்பலிகளை நாம் கடந்து வந்திருப்போம். ரோஹித் வெமுலாவை நம்மளால மறக்க முடியுமா? ஹைதராபாத் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர் வெமுலா
இவர் சார்ந்திருந்த அம்பேத்கர் மாணவர் அமைப்பிற்கும் பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபிக்கும் ஏற்பட்ட மோதலில் பாஜகவை சேர்ந்த ஆந்திர அமைச்சர் கொடுத்த அழுத்தம் மற்றும் அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஆகியோர் கொடுத்த அழுத்தத்தால் வெமுலா மீது பல்கலைக்கழக நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. விளைவு ரோஹித் வெமுலாவின் மரணம். அடுத்து கன்னியாகுமார். டெல்லி ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியோட மாணவர் தலைவர் கன்னியாகுமார் உள்ளிட்ட 8 பேர் ஏபிவிபியோட தூண்டுதலால தேச துரோக வழக்குல கைது செய்யப்பட்டாங்க. அவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். ஆனாலும் கன்னியாகுமாரை அவர்களால் அச்சுறுத்த முடியவில்லை. சொல்லப்போனால் அதற்கு பிறகுதான் அவர் நாடறிந்த ஒரு மாணவர் தலைவராக மாறினார். அதே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மற்றொரு மாணவர் உமர் காலித். நாடாளுமன்ற தாக்குதல் விவகாரத்தில் அப்சல் குருவுக்கு 2016ஆம் ஆண்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அவருடைய தூக்கு தண்டனைக்கு எதிராக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் உமர் கலீத், கன்னியாகுமார், அனிர்பன் பட்டாச்சாரியா ஆகிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு வெறுப்புணர்ச்சிக்கு எதிரான ஐக்கியம் எனும் அமைப்பின் சார்பில் பயமில்லாமல் விடுதலையை நோக்கி எனும் தலைப்பில் டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், ரோஹித் வெமுலாவின் தாயார் ராதிகா வெமுலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பேசுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்ற மாணவர் உமர் கலீத் மீது துப்பாக்கிச்சூடு முயற்சி கூட நடந்தது. அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றனர் என உமர் செய்தியாளர்களிடம் பேசினார். அதேபோல தமிழகத்துல அனிதாவை மறக்க முடியுமா? பாஜக ஆட்சி நீட் தேர்வை திட்டமிட்டு திணித்ததால தன்னோட மருத்துவ கனவுகள் பொய்த்து போய் தற்கொலை செஞ்சுக்கிட்ட தமிழகத்தோட கல்வி களபலி அனிதா. இப்படி பாஜக ஆட்சியில இந்தியாவில மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்க துறைகள்ல ஒண்ணு கல்வித்துறை. அதற்குள்ள பாஜக நிகழ்த்திய அட்டூழியங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம். தமிழகம் கல்விக் கொள்கையில் மற்ற மாநிலங்களை விட முன்னேறி செல்கிறது. கல்வி நிலையங்களுக்குள் இடஒதுக்கீடு, சமச்சீர் கல்வி, ஹிந்திக்கு எதிர்ப்பு, நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு என சமூக நீதி சார்ந்த ஒரு கல்விக் கொள்கையை தமிழகம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இது அத்தனையையும் அழித்தொழிப்பதே பாஜகவின் கல்விக் கொள்கைகளும் கல்வி அமைப்பில் தலையீடுகளும். ஏற்கனவே சங் பரிவார் அமைப்புகள் தமது கொள்கையின் அடிப்படையில் நாடு முழுக்க சுமார் 60,000 பள்ளிகளை நடத்தி வருகின்றன. 2010 வரலாற்று தத்துவ ஆய்வுகளுக்காக இந்திய அரசால ஒரு சிறப்பு சட்டத்தால நாலந்தா பல்கலைக்கழகத்தோட ஆட்சி மன்ற குழு உருவாக்கப்பட்டுச்சு. அதோட தலைவராக இருந்தவர் நோபல் பரிசு பெற்ற ஈகனாமிஸ்ட் அமர்த்யா சென். இந்த ஆட்சி மன்ற குழுவையே மாற்றி அமைக்க பாஜக முயற்சிக்குதுன்னு அமர்த்யா சென் குற்றம் சாட்டினாரு. பாஜகவோட முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பொறுப்புல இருந்தும் விலகினாரு. கல்வித்துறையில பாஜகவோட தலையீடு இதுவரைக்கும் இந்தியா கண்டிராத ஒன்று அப்படின்னு சொன்னாரு. கல்விக்கான நிதி ஒதுக்கீடுகளை பெருமளவு குறைத்து கல்வி அமைப்பை முற்றிலும் தனியார் வசம் ஒப்படைக்கவும் பாஜக பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ரொமீலா தாப்பர், TN ஷா போன்ற உலக புகழ்பெற்ற அறிஞர்கள் வகித்த பதவி இந்திய வரலாற்று ஆய்வு மையத்தோட தலைவர் பதவி. அந்த பதவியில பேராசிரியர் OS ராவ நியமிச்சது பாஜக அரசு. இந்த ராவ் யாருன்னா இந்தியாவோட சாதி அமைப்பை நியாயப்படுத்தி பேசினவர். அதே வரலாற்று ஆய்வு மைய நிர்வாகிகளாக RSSின் துணை அமைப்பான அகில் பாரதிய இதிஹாஸ் சங்கலன் யோஜனா அமைப்பை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்தியாவோட மிகவும் புகழ்பெற்ற இயக்குநர்கள் பதவி வகித்த புனே திரைப்பட கல்லூரியோட தலைவரா பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மகாபாரதம் தொலைக்காட்சி தொடர்ல நடிச்ச கஜேந்திர சவுகான் நியமிக்கப்பட்டப்போ மாணவர்களோட பெரும் போராட்டம் வெடிச்சது. அங்க அம்பேத்கர் பெயர்ல இயங்கிய மாணவர் அமைப்புகள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுச்சு. அதே போல சென்னை IITல இருக்கிற அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் தடை செய்யப்பட்டுச்சு. பல்வேறு பகுதிகளில் இருக்கிற மாணவர் அமைப்புகளுக்குமே இதே நிலைதான். கல்வியில சமூக நீதியை தகர்க்கணும் அப்படின்னு பாஜக சமீபத்துல 2 தாக்குதல்களை கையில் எடுத்தாங்க. அதுல ஒண்ணு உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு, இரண்டாவது 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு அப்படின்னு அறிவிச்சது. இந்த நாட்டுல மதச்சார்பின்மையும் ஜனநாயகத்தையும் காக்கணும்னா முதல்ல பாஜகவிடமிருந்து நாம் காக்க வேண்டியது கல்வித்துறையை தான். ஏன்னா கல்விதான் ஒரு தலைமுறையோட உளவியலையும் சமூக சித்தாந்தத்தையும் தீர்மானிக்குது. நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஞாபகம் வருதே. மாணவ மாணவியரின் உடல் நலனை கருத்தில் கொண்டு கொண்டு வரப்பட்ட சத்துணவு முட்டை திட்டத்தை
தங்களது கஜானாவை நிறைக்கும் திட்டமாக மாற்றியிருக்கிறது இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு. தமிழக அரசின் சத்துணவு திட்ட கொள்கை வரைவை படித்தால் மிளகு முட்டை, மசாலா முட்டை, தக்காளி மசாலா முட்டை என ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை வகை மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக சொல்கிறது. ஆனால் உண்மையில் பள்ளிக்கு சென்று பார்த்தால் மாணவர்களுக்கு கிடைப்பது அழுகிப்போன முட்டைகளும் தரம் குறைந்த எடை குறைவான முட்டைகளுமே. இப்படி உள்ளே வரும்போதே ஒரு வேட்டை மிருகத்தின் வேகத்துடனும் அதிகார பலத்தின் துணையுடனும் துவம்சம் செய்தது கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் இண்டஸ்ட்ரி. குமாரசாமி என்பவருக்கு சொந்தமான இந்த கிறிஸ்டி நிறுவனம் அதற்கு முன்பு வரையிலும் அங்கன்வாடி மையங்களுக்கு சத்துமாவு விநியோகம் செய்து வந்தது. முட்டை வியாபாரத்தில் எந்த முன் அனுபவமும் இல்லாத கிறிஸ்டி நிறுவனத்திற்கு சத்துணவு முட்டை கொள்முதலின் ஒட்டுமொத்த குத்தகையை வழங்கியது அதிமுக அரசு. வாரத்திற்கு குறைந்தது 3 முறை முட்டை விநியோகம் செய்ய வேண்டும். ஆனால் கிறிஸ்டி நிறுவனமோ வாரம் 1 முறை முட்டைகளை மொத்தமாக விநியோகித்தது. இப்படி மொத்தமாக கொண்டு வந்து ஸ்டாக் வைப்பதால் முட்டைகள் அதிகம் கெட்டுப்போக வாய்ப்பிருக்கிறது என்பது ஒரு கோணம். இன்னொரு பக்கம் அந்த ஒரு வாரத்தில் என்றைக்கு அதிகபட்ச விலையோ அதையே அந்த முழு வாரத்திற்கான முட்டை விலையாக நிர்ணயித்தது. இதிலும் குறுக்கு வழியில் ஆதாயம் பார்த்தது கிறிஸ்டி. ஒரு சத்துணவு முட்டை 46 கிராம் எடை இருக்க வேண்டும். ஒவ்வொரு முட்டையிலும் தமிழக அரசுக்காக என்ற முத்திரை இருக்க வேண்டும். அந்த முத்திரை ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வண்ணத்தில் இருக்க வேண்டும் என அரசின் கொள்கை முடிவுகள் என்னவோ கராராகத்தான் இருக்கின்றன. ஆனால் நடைமுறையோ வேறாக இருக்கிறது. முட்டையின் உண்மையான சில்லறை விலையை விட அதிகமான விலைக்கு முட்டை வழங்குவது, சத்துணவு ஒருங்கிணைப்பாளர்களை மிரட்டி அன்றைக்கு விநியோகிக்கப்படுவதைப் போல கணக்கு காட்டுவது, மிக குறைந்த எடையுள்ள முட்டைகளை விநியோகிப்பது, புல்லட் முட்டை என்கிற சிறிய ரக முட்டைகளை ஆந்திராவிலிருந்து வாங்கி வந்து விற்பது என கிறிஸ்டி நிறுவனத்தின் ஒவ்வொரு செயலுமே விதிமீறலாக இருந்தது. ஆட்சியாளர்களின் ஆசியும் கருணையும் இருந்ததால் எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த கூட்டு கொள்ளை தொடர்ந்தது. ஜெயலலிதா ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த ப. வளர்மதி முதல் இப்போது சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கும் சரோஜா வரை அனைவரும் இந்த கூட்டு கொள்ளையின் பங்காளிகள். சில இடங்களில் அழுகிப்போன முட்டைகளை அவித்து கொடுத்ததால் பள்ளி மாணவர்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டன. அப்போதெல்லாம் சத்துணவு கூடங்களில் அமைச்சர் பெருமக்கள் ஆய்வு என்ற பெயரில் கண்ணாம்பூச்சி ஆடின. ஒப்புக்காக சத்துணவு பணியாளர்கள் சிலர் இடைநீக்கமும் செய்யப்பட்டனர். 2012ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த ஆண்டு வரை கிறிஸ்டி நிறுவனம் மட்டுமே முட்டை விநியோக டெண்டரை எடுத்திருக்கிறது. ஓபன் டெண்டர் என அறிவித்துவிட்டு விண்ணப்பிக்கும் மற்றவர்களை ஏதேதோ காரணங்கள் சொல்லி நிராகரித்து அனுப்பிவிட்டு கிறிஸ்டிக்கு மட்டுமே டெண்டர் கொடுப்பதில் குறியாய் இருந்திருக்கிறார்கள் அதிகாரிகள். திடீரென கடந்த 2018 நவம்பர் மாதம் வருமான வரித்துறை அலுவலகம் சார்பில் தகவல் ஒன்று வெளியானது. அதில் முட்டை மற்றும் இதர பொருட்களுக்கு முறைகேடாக கணக்கு காட்டிய வகையில் அரசியல்வாதிகள், அரசு உயரதிகாரிகள் ஆகியோருக்கு 2400 கோடி ரூபாய் வரை கிறிஸ்டி நிறுவனம் சார்பில் லஞ்சம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. லஞ்சமாக கொடுக்கப்பட்ட தொகையே 2400 கோடி ரூபாய் என்றால் மொத்த ஊழலின் மதிப்பு என்ன? முன்னதாக முட்டை ஊழல் புகார் கழுத்தை நெரித்ததால் சுதாரித்த எடப்பாடி அண்ட் கோ சில புதிய விதிமுறைகளை உருவாக்கியது. அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி 6 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டன. ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தனித்தனியாக டெண்டர் கோருவது திட்டம். ஆனால் இப்படி மண்டல வாரியாக பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனியார் கோழிப்பண்ணை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த முறையால் பெரிய மற்றும் வெளிமாநில கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் என வாதம் வைக்கப்பட்டது. இதனையடுத்து மனுதாரர், தமிழக அரசு என
வாத பிரதிவாதங்கள் வாய்தாக்களாக தொடர்கின்றன. இதனால் முட்டை கொள்முதலுக்கான டெண்டரை நிறுத்தி வைத்தது உயர்நீதிமன்றம். இது கிறிஸ்டியுடன் சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடிக்கும் ஆளும் கட்சிக்கு சாதகமாகி போனது. ஏனென்றால் இன்று வரை சத்துணவுக்கு கிறிஸ்டியே முட்டையை விநியோகிக்கின்றது. மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு எப்படி ஒரு ரஃபேல் ஒப்பந்தத்தில் ஒரு அம்பானி கிடைச்சாரோ அது மாதிரி இவங்களுக்கு கிறிஸ்டி கிடைச்சிருக்காங்க. பாஜக ஆட்சியில் அதை எதிர்த்து பேசவே முடியாது நம்மளால். ரஃபேல் ஒப்பந்தத்தை எதிர்த்து, விமான ஊழலை வைத்து யார் பேசினாலும் அவங்கள இரக்கம் இல்லாமல் ஒடுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பாஜக கூட்டம், ஆர்எஸ்எஸ் கூட்டம், இந்துத்துவா கூட்டத்திற்கு எதிராக கருத்து சொல்பவர்களை கொலை செய்கிற வரைக்கும் கூட இவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் செய்வாங்க, அல்லது சிறையில் வச்சு வாட்டுவாங்க. எதிர்குறல்களை எப்படியெல்லாம் ஒரு பாசிஸ்ட் பாஜக அரசு ஒடுக்குகிறது என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. தங்கள் மீது விமர்சனம் வைக்கும் மாற்றுக் குரல்களை பாஜக அரசும் மோடியும் எதிர்கொள்ளும் விதம் அராஜகமானது. உலகமெங்கும் பாசிஸ்டுகள் எப்படி மாற்றுக் குரல்களை ஒடுக்குவார்களோ அதே தன்மையை கொண்டது. அதற்கு ஒரு தெளிவான உதாரணம்தான் பீமா கோரேகான் வழக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் பீமா கோரேகான் என்னும் இடத்தில் மராட்டிய பேஷ்வா படைகளை தலித் படை வீரர்கள் ஆங்கிலேயர்களுடன் இணைந்து போரிட்டு வெற்றி கொண்டதற்கான வரலாற்று நினைவு சின்னம் ஒன்று உள்ளது. 1917ஆம் ஆண்டு அம்பேத்கர் இங்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அதன் நூற்றாண்டை கொண்டாடும் விதமாக 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி அன்று பல்வேறு முற்போக்கு அமைப்புகளைச் சேர்ந்தோர் ஒன்றிணைந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். எட்கார் பரிஷத் எனும் பெயரில் நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் புகுந்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அதையே காரணமாக வைத்து போலீஸ் விதவிதமான வழக்குகளை பதிவு செய்தது. நிகழ்ச்சி முடிந்து 6 மாதம் கழித்து 2018 ஜூன் மாதத்தில் எட்கார் பரிஷத் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததில் மாவோயிஸ்டுகளின் பங்கு இருப்பதாக கூறி சுரேந்திரா காட்லிங், சுதீர் தவாலே, பேராசிரியை சோமா சென், மகேஷ் ராவத், ரோனா வில்சன் உள்ளிட்ட தலித் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இவர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் என்று சொல்லப்படும் உபா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். இப்போது வரை சிறையில் தான் இருக்கின்றனர். இந்த கைதிகளை கண்டித்து பியூசிஎல் அமைப்பைச் சேர்ந்தவரும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற வழக்கறிஞருமான சுதா பரத்வாஜ் தொடர்ந்து செயல்பட்டார். மற்றொரு மனித உரிமை செயற்பாட்டாளர் கௌதம் நவ்லக்கா, அம்பேத்கரின் பேத்தியை திருமணம் செய்தவரும் எழுத்தாளருமான ஆனந்த் தெல்டும்டே, ஆந்திர கவிஞர் வரவர ராவ், ஜார்க்கண்ட் பழங்குடி மக்கள் மத்தியில் பணிபுரியும் திருச்சியைச் சேர்ந்த சான்சாமி, வழக்கறிஞர் அருண் பெரைரா உள்ளிட்டோரும் எட்கர் பரிஷத் கைதிகளை கடுமையாக கண்டித்தனர். உடனே இவர்களுக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் தொடர்பு இருப்பதாக போலி குற்றச்சாட்டுகளை கூறி இவர்களின் வீடுகள் சோதனையிடப்பட்டன. பின்னர் இவர்களில் 5 பேர் கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டனர். உண்மையில் இந்த 5 பேரும் இந்தியாவின் முக்கியமான மாற்றுக் குரல்கள் என்பதுடன் உலக அளவில் அறியப்பட்டவர்களும் கூட. சொல்லப்போனால் இந்திய வரலாறு, அறிவியல், பொருளாதாரம் உள்ளிட்டவற்றை ஆழமாக ஆய்வு செய்து இந்தியாவுக்கு வழங்கிய அறிவுஜீவிகள். இதனால் இவர்களின் கைதுக்கு உலகமெங்கும் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பின. புகழ்பெற்ற வரலாற்று அறிஞர் பிரமிளா தாப்பர், பொருளியல் அறிஞர் பிரபாத் பட்நாயக் உள்ளிட்டவர்கள் இந்த சட்டவிரோத கைதுகளை கண்டித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஆனால் அப்போதைய தலைமை நீதிபதியான தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. தனியொரு புலனாய்வு அமைப்பு இதை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிராகரித்தது. எனினும் 3 பேர் கொண்ட அந்த அமர்வில் சந்திரசூட் என்ற ஒரு நீதிபதி மட்டும் தீர்ப்பில் இருந்து மாறுபட்டார். சந்திரசூட் வழங்கிய தீர்ப்பின் சில அம்சங்கள் இந்தியாவில் மாற்றுக் குரல்கள் எத்தனை மோசமாக ஒடுக்கப்படுகின்றன என்பதற்கான சான்றாக அமைந்தது.
புனே காவல்துறை மிகவும் குயுக்தியுடன் செயல்படுவதை சுட்டிக்காட்டிய நீதிபதி எந்தவித ஆதாரமும் மற்ற ஒரு மொட்டை கடிதத்தை ஆதாரமாக காட்டுவதையும் சுட்டிக்காட்டினார். போலீஸ் நடுநிலையான விசாரணை செய்யும் என்ற நம்பிக்கை இல்லை என்று வெளிப்படையாகவே அவர் குறிப்பிட்டார். எனினும் அவர் ஒற்றை குரலாக இருந்ததால் அது எடுபடவில்லை. இந்த அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் அத்தனை பேருமே இப்போது வரை வீட்டுச் சிறையில்தான் வைக்கப்பட்டுள்ளனர். அதிகாரத்தில் உள்ளவர்களை கேள்வி கேட்கும் குரல்கள் எல்லா காலத்திலும் இருந்து வந்துள்ளன. சொல்லப்போனால் சமூக அக்கறை கொண்ட எழுத்தாளர்களின் அடிப்படை பண்பே அதுதான். அத்தகைய மாற்றுக் குரல்களை செவி கொடுத்து கேட்பதுதான் ஜனநாயகம் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழி. ஆனால் மோடி அரசோ சின்னஞ்சிறு எதிர்கருத்தையும் வன்முறையால் மட்டுமே எதிர்கொள்கிறது. நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது வலைக்கிண்டல். இன்னைக்கு வலைக்கிண்டல்ல அதிமுக அரசை பத்தியும் பிஜேபி பத்தியும் யார் யாரெல்லாம் என்னென்ன கழிவு ஊத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சோனியா அருண்குமார்ன்றவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஜெயலலிதா போன்று 7 மொழிகளில் பேசுபவர் ஹெச் ராஜா. ஹெச் ராஜாவை ஆதரித்து சிவகங்கையில் அமைச்சர் விஜயபாஸ்கர். கோர்ட்டாவது அதாவதுன்னு பேசிட்டு டப்பிங் கொடுத்ததுன்னு சொல்ல எத்தனை மொழி தெரிஞ்சா என்ன? கருவாயன்றவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. நான் என்னை முதலமைச்சராக நினைத்ததே இல்லை எடப்பாடி, நாங்க உன்னை மனுஷனா கூட நினைக்கல. சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் யாருன்னு இப்ப அறிவிச்சிட்டாங்க. ஆனா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஹெச் ராஜாவோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளரை சொல்ல போறீங்களா இல்லையாடா? நோட்டா கூட போட்டி போடுற மாதிரியே இருக்கு, சீக்கிரம் தான் சொல்லி தொலைங்களேன். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி கேட்டேன். நோட்டாக்கு தான் அப்படின்னு சொன்னாரு. நோட்டாக்கெல்லாம் போடக்கூடாது, அது வேஸ்டா போகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரு சொன்னாரு, நோட்டாக்கு ஓட்டு போடலனா பிஜேபி நோட்டாவே மிஞ்சிருமேன்னாரு. ஒரு மனுஷனுக்கு வெறி இருக்கலாம், ஆனா இம்புட்டு இருக்க கூடாது. புதுசு புதுசா சம்பவம் பண்றாங்கப்பா. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ ஹெச் ராஜா ஒன்னு சொல்லியிருந்தாரு. அது இப்ப எல்லாருமே எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போராட்டம் புரட்சி அல்ல, மது, மாது, மாட்டுக்கறி அங்கு ஆறாக ஓடியது. மக்களோட உண்மையான போராட்டத்தையே இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறாரு. சோ மறந்துடாதீங்க மக்களே. பாஜக ஆட்சியில் 14 கோடியே 10 லட்சம் பேருக்கு 6 கோடியே 61 லட்சம் கடன் வழங்கியுள்ளோம். பொன் ராதாகிருஷ்ணன். பொன்னார் சொல்ற கணக்கு டிவைட் பண்ணி பார்த்தா வெறும் 46 பைசா தான் வருது. இந்த 46 பைசா வச்சு தொழில் தொடங்கி முன்னேறினாங்களா என்ன? என்னமா கதை விடுறாங்கப்பா. திமுக கூட்டணிக்கு மக்கள் ஆரத்தி எடுக்கிற மாதிரியும் அந்த ஆரத்தி எடுத்த தண்ணிய பாஜக அதிமுக கூட்டணி மூஞ்சில ஊத்துற மாதிரியும் இப்போ ஒரு மீம்ஸ் வருது பாருங்க. பிஜேபி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் பேசின ஒரு வீடியோவை இப்ப எல்லாரும் எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் இன்னொரு ஹெச் ராஜாவா வந்துருவாரோ அப்படின்னு நமக்கு அதை பார்க்கும் போதே தெரியுது. விட்டா இந்த மனுஷன் கொலை கூட பண்ணுவாரு போல. அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இனி ஒருவன் எவனாவது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள். வைரமுத்தை கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா? நாடாளுமன்றம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.